ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான அண்ட் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா, புதினா சாதம் தாங்க. புதினா சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஆனால் இதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. இதுக்கு பெருசாக எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, சும்மா ஒரு வத்தல் பொரிச்சு கொடுத்தீங்கனாலே வந்துட்டு அமிர்தமாக இருக்கும். நான் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் இஞ்சி அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வாணலை வச்சிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துடலாம். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பொன்னிறமாகிற வரல வறுத்துடலாம். வேர்க்கடலை அண்ட் முந்திரி இது ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு பொன்னிறமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்துட்டு கண்ணாடி பதம் வர வரலையும் நம்ம இதை வணக்கிடலாம். அடுத்ததான் இது கூடவே ஒரு 2 வரமிளகாயை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வரமிளகாயும் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம். பேஸ்ட் சேர்த்து வணக்கும் போது அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா வதங்கி இதோட பச்சை வாசம் போய் இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வணக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி ட்ரை ஆயிடுச்சு அண்ட் இந்த சைட்லேயும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் வேக வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல சாதத்தை செஞ்சு வச்சுருங்க. செஞ்சு வச்சுட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாதம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து கிளறி விட்டுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி கிளறினீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சாதத்தை நல்லா வந்து எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடியில் விட்டு எடுத்து அதை வந்து கிளறி விடணும். நம்ம கிளறி விடும் போது சாதம் எங்கேயுமே கொஞ்சம் கூட கட்டியாக நின்றாத மாதிரி பார்த்து நல்லா வந்துட்டு கிளறி விடணும். நல்லா அடியிலேருந்து எடுத்து அதை நல்லா திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணோம், அப்போ தான் வந்துட்டு எல்லா சைடும் நல்லா ஒட்டி கட்டிப்படாமல் இருக்கும். இதை ஃபுல்லாக கிளறி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்ம புதினா சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சாப்பிட வேண்டியதுதான். நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது குயிக்காக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நான் வந்து லெமன் ரைஸ்க்கு அடுத்தது இதை தாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஈஸியாக அதில் வந்து வேலை முடிஞ்சிடும் அண்ட் இது டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதே புதினா சாதத்தை நான் வந்து கிளறாமல் குக்கரில் வந்து 1 பாட் ரைஸாக செஞ்சுருக்கேன். அது வந்து வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் வித்தவுட் வெஜிடபிள்ஸ்னு 2 வீடியோவாக இருக்குது. இது 2ஓட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். புதினால என்னங்க, நான் பாலக்கீரையிலேயே வந்துட்டு 1 பாட் ரைஸ் செஞ்சுருக்கேன், அது வெஜிடபிள்ஸோட. அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், உங்களுக்கு என்ன செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான 1 பாட் ரைஸ் அல்லது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு குழம்பிட்டு இருக்க மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.